எய்லிஸ் நிறுவனத்தோட வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை 2017ஆம் ஆண்டு தான் நடந்தது. அதுதான் சிங்கர் ஸ்ரீலங்கா நிறுவனத்தை இவங்க கைப்பற்றினது. இலங்கையில ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எய்லிஸ் நுழைய இது ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம த கிங்ஸ்பரி போன்ற சொகுசு ஓட்டல்கள் மூலமா சுற்றுலா துறையிலையும் இவங்க தடம் பதிச்சாங்க. இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையா ஒரு நிதியாண்டுல $1 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை தொட்ட முதலாவது கம்பெனி அப்படிங்கிற பெருமை எய்லிஸ் நிறுவனத்தையே சேரும். இன்றைக்கு எய்லிஸ் குரூப் ஆஃப் கம்பெனில கிட்டத்தட்ட 36,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்றாங்க. இலங்கையோட மொத்த ஏற்றுமதி வருமானத்துல 5% இந்த ஒரு நிறுவனம் தான் கொண்டு வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பொருளாதாரமே இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியில தான் தங்கி இருக்கு. பிசினஸ் மட்டும் இல்லாம இவங்க சத்யவர போன்ற திட்டங்கள் மூலமாக கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குறது மற்றும் சூழலை பாதுகாக்கிறதுன்னு சமூக பொறுப்புகள்லையும் இவங்க ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. திரு மோகன் பண்டிதகை அவரோட தலைமைத்துவத்துல ஒரு சாதாரண காலி கோட்டை கடையில இருந்து உலகத்தரம் வாய்ந்த மல்டிநேஷனல் கம்பெனியாக எய்லிஸ் வளர்ந்து நிற்குது. 145 வருஷ பாரம்பரியம், 36,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்பு, 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் 16 வெவ்வேறான துறைகள். இதுதாங்க எய்லிஸ். ஒரு காலத்துல தேங்காய் நாரை மட்டும் வித்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு ஒரு தேசத்தோட பொருளாதார முதுகெலும்பா மாறி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பல தலைமுறைகளோட உழைப்பும் சரியான திட்டமிடலும் தாங்க காரணம். இனிமே நீங்க எங்கேயாவது எய்லிஸ் கம்பெனியோட லோகோவை பார்த்தா அது வெறும் ஒரு கம்பெனி இல்ல, அது எங்கட நாட்டோட பெருமைன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பிசினஸ் கதையோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.